சுவாதி நட்சத்திரக்காரர்களே, சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் ஒரு யோகமான மாதம். ஏன்னா குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி குரு பகவான் லாபத்தில் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து சூரிய பகவான், அதே போல் சுக்கிர பகவான் ஆட்சியாக, அதே போல் அவரோட புதன் பகவான் இருந்து அவர் திருப்பி சந்திரன் மனை ஏறி அமரப்போகிறார். செவ்வாய் கேது சேர்க்க, சனி ராகு சேர்க்க, இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் புதிய வாகனம் வாங்குவது, அதற்கான பண தட்டுப்பாடு இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா வாகனம் வாங்குறது அளவுக்கு தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் 20 லட்ச ரூபா வாகனம் வாங்க ஆசைப்படுவீங்க. அப்போ அங்கே பணம் பத்தாது. அப்போ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு நல்ல நிலையில் வந்திருக்கார். அதேமாதிரி திடீரென்று வாகன யோகம், வெளிநாட்டு பயணம், திடீரென்று வேலை, திடீரென்று வீட்டுக்கு தேவையான இந்த மின்சாதன பொருட்கள்லாம் வாங்குறதுக்கான யோகம், நல்ல காலேஜ் கிடச்சி அதற்கான வாய்ப்புகள் அமையும், நல்ல ஸ்கூல் கிடைக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வாகனம் வாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டம். இது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஆனால் அதில் நீங்கள் உங்களுடைய தகுதியை நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கணும். திடீரென்று நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்றதால ஓவராக ஆசைப்பட்டு அதில் அப்புறம் பொருளாதார சிக்கலில் போய் மாட்டிக்கூடாது. பொருளாதார சிக்கல் ஏன்னா 6ஆம் இடத்த சனி கொஞ்சம் பாடாப்படுத்திடுவார், கடனை வாங்கி மாட்டிக்கூடாது.